வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோல வந்து ஒரு HTML கோட நம்ம எப்படி ப்ரௌசர் மூலமா ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ, இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு எடிட்டர் அதாவது விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற எடிட்டர். அத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதே மாதிரி விஎஸ் கோடுன்னு நீங்க இப்படி நீங்க தேடினாலும் சரி, அல்லது விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது தேடினாலும் சரி. இப்போ இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இந்த டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோடு இந்த இதில போயிட்டு உங்களுடைய என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ, அத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, ரன் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். இங்க நீங்க போயிட்டு ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சர்ச் பண்ணி பார்க்கணும். விசுவல் ஸ்டுடியோ கோடு. அத நீங்க எப்போதும் யூஸ் பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி பின் டூ டாஸ்க் பார் குடுத்துட்டீங்கன்னா ஆட் ஆயிக்கலாம். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அதுல வந்து நீங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்ப இதுல எப்படி ரன் பண்றது? பிளஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி என்னோட கம்ப்யூட்டர்ல நான் என்ன பண்றேன்னா, லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, இத ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லொகேஷன் வந்து இந்த வேற ஒரு லொகேஷன்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஆன்லைன் வீடியோஸ், வெப் டிசைன் இந்த ஃபோல்டர்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அந்த ஃபோல்டர்ல தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ நான் வந்து அங்க கொண்டு வரப்போறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட்டா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ். நீங்க ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நியூ வெல்கம் காமிக்கும். இதுல நீங்க வந்து ஓப்பன் ஃபோல்டர் இப்படி நீங்க குடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஃபைல்ல போயிட்டு ஆட் ஃபோல்டர் டூ ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் ஒர்க் ஸ்பேஸ். அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஃபைல்ல போயிட்டு ஆட் ஃபோல்டர் டூ த ஒர்க் ஸ்பேஸ். அப்ப நான் ஃபோல்டர் டூ த ஒர்க் ஸ்பேஸ் என்னோட ஃபோல்டர் எங்க இருக்கோ அந்த ஃபோல்டர நான் வந்து எடுக்கணும். 1 மினிட். ஆன்லைன் வீடியோஸ் இதுல வெப் டிசைன்ங்கிற ஃபோல்டர். இந்த ஃபோல்டர நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ண போறேன். டு யூ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ் ஆஃப் த ஃபைல்ஸ் இன் திஸ் ஃபோல்டர். ஆமாவா? இது ட்ரஸ்ட்டா? அப்படின்னு ட்ரஸ்டடா? அப்படின்னு கேட்குது. அப்ப ட்ரஸ்ட் உண்மைதானா? ஓகே. நான் இத வந்து ஓகே அக்ரி குடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் இங்க வந்துரும். ஸோ இப்ப நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, இது நம்மளுடைய HTML ஃபைல். ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கக்கூடிய HTML ஃபைல். ஸோ ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப புதுசா ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். என்ன? ஃபைல் நேம் வந்து நம்பர் 1 குடுத்துடுறேன். 1 ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக 1 அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரக்சர் டாட் HTML அப்படிங்கிற நேம்ல சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு, இப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜஸ்ட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு HTML ஃபார்மட்டுக்கான கோட நம்ம எழுதணும். ஆனா, இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மட்ட நமக்கே குடுக்கும். எப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பிரஸ் பண்ணுங்க. இதுல HTML அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. கண்ட்ரோல் அடிச்சு ஸ்பேஸ் பட்டன் இருக்குல்ல, அத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, அதுல சஜெஸ்ட் பண்ணி காமிக்கும். அதுல HTML டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி காமிக்கும். அதுல HTML சாம்பிள்ன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு வந்துரும். அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர நம்ம டைப் பண்ண தேவையில்ல. இதுதான் வந்து HTML-ஓட ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கும்னா, இது வந்து டாக் டைப். அதாவது என்னன்னா, இது பை டிஃபால்ட்டா HTML5க்கான டாக் டைப் எடுத்துக்கிறோம். இது வந்து ஓப்பன் டாக். HTML ஆரம்பிக்கணும், இங்க வந்து முடியணும் அப்படின்னு. இது வந்து ஹெட் அப்படிங்கிற டாக். இதுல வந்து என்னன்னா, முக்கியமா நம்ம ப்ரௌசருக்கான ஐகான் யூஸ் பண்றது, வேற எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டோ, இல்லன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோ, jQuery ஃபைலையோ நீங்க லிங்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இதுல சம் மெட்டா டேட்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டா டேட்டானா ப்ரௌசர் பத்தின இன்ஃபர்மேஷன குடுக்குறது. அது வந்து இந்த யுனிவர்சல் கோடு வந்து 8 பிட்ல யூஸ் பண்றாங்க. கேர் செட்டு ஓகேங்களா? அது வந்து இந்த எட்ஜ் ப்ரௌசர் காம்பேட்டபிளா இருக்கணும். அந்த ப்ரௌசர்லயும் சப்போர்ட் ஆகணும். அப்படிங்கிற மாரி. பேஜோட டைட்டில்னா இது ப்ரௌசருக்கான டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன டைட்டில் வச்சிருக்காங்க? நியூ டேப்ன்னு பை டிஃபால்ட்டா வருது. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு நம்ம போறோம்னா, அதுக்கான டைட்டில் வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா அப்படி யுனிவர்சிட்டின்னு டைப் பண்றேன். அவங்க என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் இத கிளிக் பண்ணி பார்க்குறேன். அவங்க வந்து டைட்டில் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி, சென்னை இந்த மாரி வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாரி நம்ம டைட்டில் மாத்தணும்னா, அங்க வந்து டைட்டில் மாறிக்கிறோம். அது வந்து டைட்டிலுக்கான ஏரியா. சரிங்களா? ஸோ இது வந்து மெட்டா வியூபோர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது வெவ்வேறு டிவைஸ் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனிங் வரும்போது சொல்ற வெவ்வேறு டிவைஸ்க்கான அடாப்டபிலிட்டி. அதே மாரி லிங்க் பண்றோம். வேற CSS ஃபைல லிங்க் பண்றோம் அப்படின்னா, அத வந்து நம்ம இந்த மாரி லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் அப்படிங்கிற டாக். இது போக போக நம்ம லிங்க் பண்ணும்போது அத பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு இந்த CSS படிக்கல, ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கல. அதனால இத என்ன பண்ணிடுறேன்னா, கண்ட்ரோல் ஸ்லாஷ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்தீங்கன்னா, அதாவது ஷிஃப்ட் பட்டனுக்கு பக்கத்துல இருக்குது. ரைட் சைடு கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துட்டீங்கன்னா, கமெண்ட் ஆயிடும். இப்படி கமெண்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கோட வந்து ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணாது. ஓகேங்களா? ஒண்ணு நீங்க நேரடியா எப்படி கமெண்ட் பண்ணலாம்னா, இந்த மாரி லெஸ் தேன்
எக்ஸ்கிளமேஷன் டபுள் ஹைஃபன் போட்டிங்கன்னா கமெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய கோட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் H1 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கண்டென்ட் டேக் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து வெல்கம் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் வச்சிடுறேன். ரைட்டா? இப்போ நம்ம ரன் பண்ண வேண்டிய ஃபைல் எது? இந்த இடம் தான் நம்ம ரன் பண்ண வேண்டிய ஃபைல். சரிதானே? ரைட். ஸோ இந்த ஃபைலில் நீங்கள் வந்து என்னென்னா காப்பி பாத், ஓகேங்களா? இந்த இடத்த நீங்கள் காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ரைட் கிளிக் பண்ணி இந்த இதில் போனீங்கன்னா யூ கேன் காப்பி பாத். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே போயிட்டு இப்போ அண்ணா இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் பண்ணிடுறேன் நம்மளுடைய பாத். இப்போ பார்த்தோன்னா இதை தான் நம்மளுடைய டிஃபால்ட் பாத். ஸோ இப்போ இதை நமக்கு எடுத்து கொண்டு வந்து ரன் பண்ணுது. இது வந்து லோக்கல். இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன, இது ஏதோ சர்வரில் அண்ணா யூனிவர்சிட்டி பேஜாக அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாம கால் பண்ணது நம்மளுடைய லோக்கரில் அந்த ஃபஸ்ட்டு இந்த செஷன் 1க்கான structure.html அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா நாம் இப்போ பார்த்துருக்கிறது ஒரு HTMLோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஓப்பன் இருக்கும், ஹெட்டுங்கிற டேக் இருக்கும், பாடின்னு இருக்கும், HTML க்ளோஸ் ஆகிருக்கும். தேவைன்னா இன்லைனுக்கு நம்ம ஸ்டைல் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் போகும்போது இது பற்றி ஒன்று ஒன்றா நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் HTML சம்மந்தமான பேசிக்ஸ் டேக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.